எத்தனை நாளா கேட்டு 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 அம்மாவை இன்னைக்கு கூட்டு போறான், ஏலகிரிக்கு கூட்டு போறான். உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி சாப்பாடு நீங்க விரும்புறீங்க மீ? சாப்பாடு சிம்பிளா இருக்கணும் மக்களே, எனக்கு பெருசெல்லாம் எனக்கு வேணாம். அம்மாவுக்கு வயிற்று ஒண்ணுமே சரிப்பட்டு வராது. என்ன சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிடணும். லேண்டிங் இங்க வருது பாருங்க மீ. உனக்கு என்ன இதுதான் படிக்க வைக்கணும். என்ன எதுக்கா மீ? பைலட்டுக்கா? நீ ஜம்முன்னு இருந்திருப்பேன் மீ. நான் அழகா ஃபிளைட் ஓட்டிட்டு அப்ப ஜாலியா நானும் அடிக்கடி ஃபிளைட்ல போயிருக்கலாம். அப்படின்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹோட்டல்ல எல்லாம் கழுவி ஊத்தி இருப்பாங்க. ஹோட்டல்ல கழுவி ஊத்தி இருப்பாங்களா டேடி? ஆமா, எல்லாம் கழுவி தொடச்சிருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு. பட் ஆனா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. டேடி எப்படி இடம்? இடம் நல்லா இருக்குங்களா? ஹோட்டலே இல்லையே. ஹோட்டலா? ஹோட்டல் காணுமே டேடி எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வரேன். எல்லாமே உங்களுக்கு வந்துடும், நீ கார்லயே எல்லாம் வந்துடும். ஓகே டேடி வந்துச்சு. டேடி ஹோட்டல்ல இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தியா ஜாலி? காலையில ஏதாவது பண்ணினியோ? ஆமா அத்தை, ஆனா சிம்பிள். புளி சாதம், முட்டையா? ஆமா முட்டை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு ஃப்ரை. அம்மா அப்பாவுக்கு வெளியே போறோம், அடுத்த ஒரு 2 டேஸுமே வெளியே தான் சாப்பிட போறோம். அதனால வீட்லயே வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாம் இருக்கு. புளி சாதம் வச்சாச்சு, ஒரு முட்டை, சேப்பக்கிழங்கு, தக்காளி சாதம். இது புதினா சாதம் எனக்கு பிடிச்சதுனா கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் தான் தருவேன் எல்லாருக்கும். எப்படி இருக்கு? நல்லா அருமையா இருக்கு. நல்லா இருக்கா மம்மி? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மக்களே, நல்லா பண்ணிடுறேன். ஷேர்லி எவ்வளோ அழகாக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடா அருமையாக இருக்குது. ட்ராவலில் உண்மையாகவே வீட்டில் சொன்னால் நான் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ட்ராவல் அப்போது செம பசி. அந்த பசியில் என்ன ஃபுட் கொடுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.